கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக உபாகமம் 30வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார். எனக்கு அருமையானவர்கள், இந்த நாளில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ பரிபூரணம் அடைவாய். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உனக்கு பரிபூரணத்தை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் கொடுக்கிற பரிபூரணம் உனக்கு மேன்மையை கொடுக்கத்தக்கதாக இருக்கும். நம்ம இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட மேன்மையான அனுபவங்கள், பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், நீ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி நீ செய்வாயானால் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆகவே சில வேளையில் நம்ம நினைக்கிறோம், ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் தடைகள் நிறையா இருக்குது, நான் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கலை, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்கலை, அநேக காரியங்களை குறித்து சிந்திக்கிறோம்ல. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் கர்த்தரின் பாதையில் சரியாக இருக்கிறேனா, நான் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறேனா? இல்லைன்னு சொன்னால் நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம். உலகத்தோடு கூட இருக்கும் பொழுது, உலகத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது சில காரியங்களில் நாம் தவறு செய்து விடுகிறோம். இயற்கையாக தவறு செய்து விடுகிறோம், அறிந்தும் அறியாமலும். ஆனால் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. இது உலகத்திற்கு ஒத்தது அல்லது என்னுடைய ஸ்தாபனத்திற்கு ஒத்தது என்று சொல்லி நாம் கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், இது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்கிறதா, கர்த்தருடைய கற்பனைக்கு ஒத்ததாக இருக்கிறதா? என்னுடைய நடை, என்னுடைய உடை, என்னுடைய செயல்கள் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்குமானால் அவர் நிச்சயமாக பரிபூரணத்தை கொடுப்பார். He will never add sorrow unto your blessings. அவர் நிச்சயமாக உனக்கு வியாகுலத்தை கொடுக்க மாட்டார். அவர் உன்னை மென்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் உன்னை சந்தோஷப்படுத்துவார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? ஒருவேளை எதுலையாவது காம்ப்ரமைஸ் ஆகிட்டோமா? யாருக்காவது ஏதாவது காரியத்தில் விட்டு கொடுத்துட்டோமா? ஆண்டவரோடு கூட ஆதி நாட்களில் எடுத்த அந்த உடன்படிக்கையில் இருந்து கொஞ்சம் விலகிட்டோமா? இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் அன்மையான ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் பரிபூரணத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆகவே ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறோம். மனம் திரும்பும்படியாய் இந்த நேரத்திலும் ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே. தவறுகள், தப்பிதங்கள், ஆண்டவரே, குற்றங்கள், குறைகள் இருக்குமானால் கர்த்தர்வைகளை எடுத்து போட்டு பரிபூரணத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.